ஷே பிரம்மா மகாராஷ்டிராவில் உள்ள கணக்கு கொடியை தூக்கி கவர்மெண்ட்டு எப்படி தூக்குதான் அப்படி கொடியை அப்படி கையில் 2 கையை ஆணு பெண்ணு தூக்கிக்கிட்டே போய் கவர்மெண்ட்டு கழுத்தில் துண்டு போட்ட கொடி துண்டை போட்ட ஆட்டு தான் ஆணும் பெண்ணும். அந்த கொடி கவர்மெண்ட்டு என்ன வேலாக்கம் அனைத்து வேலை ஆக்குற கவர்மெண்ட்டு வேலை ஆக்குறவனை பூரா விலங்கு மாட்டி பூட்டு போட்டார். அவர் பூட்டு போட்டார், கடவுள் போட்டார்ப்பா, நீ பூட்டு போடணும்ல. பூட்டு போட்டால் என்னன்னு தெரியுமா? தாசில்தார், கலெக்டரு, பத்திரப்பதிவு கீழே வென்று எல்லாமே இடத்து சம்மந்தப்பட்ட அதிகாரி பூரா நிறையா போட்டு வச்சுருக்கானா, அது பூரா விலங்கு மாட்டி உள்ளே போயிடும். புரியுதா? கணக்கு எடுப்பார், விட மாட்டார். ஜட்ஜிப்பா, அவர் ஜட்ஜியாக உட்காந்து கணக்கு பிடிக்காருப்பா, பிடிச்சி உள்ளே தூக்கி தள்ளன்ட்டார். நீதி அரசர் கணக்கு தண்டனை போடுறார். பிரம்மா கணக்கு கொடுக்கணும்ல. மகாராஷ்டிராவில் கொடியை தூக்கி கவர்மெண்ட் வச்சுருக்கான்ல, கவர்மெண்ட்டு நேற்று லாக் பண்ணிட்டார். இப்போ இவனு கொடியை தூக்கி கவர்மெண்ட் வச்சுக்கான்ல, கவர்மெண்ட்டுன்னு வேலை பார்க்கான்ல, கவர்மெண்ட் வேலை பார்க்கான்ல. நான் கவர்மெண்ட்டு சம்பளம் வாங்குதேன், கவர்மெண்ட்டு நான் இத்தனை லட்சம் வாங்குதேன், நான் கையெழுத்து போடுறதுக்கு இத்தனை லட்சம் வேணும், லஞ்சம் ஊழல் வேணும்னு சொல்லி கையெழுத்து போட்டு கவர்மெண்ட் வேலை பார்க்கான்ல. அரசியல்வாதி கொடியை தூக்குதானா? கொடியை தூக்கி கவர்மெண்ட்டு அந்த கவர்மெண்ட்டு விலங்கு போட்டு பூட்டிட்டார். இப்போ நீ பூட்டு போட்டு பெண்ணுக்கு பெண்ணு ஆணுக்கு ஆணு பூட்டி சாவியை நீங்கள் ஒரு சாவியை கையில் வச்சுக்கோங்க, அவர் ஒரு நீ பூட்டினாத்தான் உள்ளே போகணும், செயலறை போகணும்ல. கணக்கு புரிஞ்சுக்கிடுவான், தமிழ்நாட்டுக்கார போய் புரிஞ்சுக்கிடுவான். முக்கால்